ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈரோடு நல்லாம்பட்டி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது நாட்டுக்கோழியில் செய்யும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாக ஒரு இதை அரைச்சிக்கலாம். மிளகு ஒரு ஸ்பூனு, ஜீரகம் ஒரு ஸ்பூனு, வர கொத்தமல்லி 2 டீஸ்பூனு, சோம்பு 1 டீஸ்பூனு, ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை கொஞ்சம், இது எல்லாத்தையும் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இதுக்கு 2 டேபிள் ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது நல்லெண்ணெயில் செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வரமிளகா கட் பண்ணது ஒரு 6 கட் பண்ண வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் அது ஒரு 20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி 1 ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது சிக்கன் ஒரு 1/2 kg சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் இதுக்கு தேவையானதை ஆட் பண்ணிக்கோங்க. வர மிளகாத்தூள் அது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் மூடி வைங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும்ட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. இது எல்லாம் ஒரு 3/4 பதம் வெந்த பிறகு அந்த அரைச்சி வச்ச பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு, ஜீரகம், வர கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, சோம்பு இது எல்லாத்தையும் வறுத்து நுணுக்கின பொடியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு திருப்பியும் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி வரமிளகா ஒரு 3 வரமிளகா கட் பண்ணி போடுங்க. பூண்டு 2-3 பல் பூண்டை நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி திருப்பி இதில் ஆட் பண்ணுங்கள். இது இப்படி செய்யும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்டியான சிக்கன் நல்லாம்பட்டி சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க ஒரு பவுலில். மிச்சம் இருக்கிற இந்த கிரேவியில் நீங்கள் சாதத்தை நல்லா சூடாக ஆட் பண்ணி நல்லா பரட்டி விடுங்க. இந்த மாதிரி சாதத்தை வச்சு ஆட் பண்ணி நல்லா பரட்டி விடும்போது நல்லாம்பட்டி சிக்கன் ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும்ட்டு இந்த வடை சட்டியில் போட்டு நல்லா பரட்டி எடுத்து கொத்தமல்லி தலையை மேலே தூவி சாப்பிடும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சிக்கன் ஃப்ரையும் வச்சுக்கலாம், இந்த மாதிரி ரைஸையும் பரட்டிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.